நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஹாலிவுட் நட்சத்திரங்கள் என்று கூறப்படும் வில் ஸ்மித் மற்றும் மார்ட்டின் லாரன்ஸ் போன்றோர் சவுதி அரேபியாவில் தங்களுடைய உலக சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக தங்களுடைய ஏதோ ஒரு திரைப்படம் ஒன்றை விளம்பரப்படுத்துவதற்காக வந்துள்ளனர். அது சவுதி அரேபியாவில் திரையிடப்பட்ட முதல் ஹாலிவுட் திரைப்படம் என்ற பெருமையும் பெற்றுள்ளதாம். ஆனால் இப்போது நாம் அவரை பற்றி பேச வரவில்லை. சவுதி அரேபியா என்றாலே உடனே நினைவுக்கு வருவது புனித மக்கா, மதினா நகரங்கள்தான். இஸ்லாமும் இஸ்லாமிய கலாச்சாரமும் அதிக அளவில் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு நாடு. பிற மத சகோதரர்களே போற்றும் அளவிற்கு குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கும் ஒரு நாடு. கிளப் மற்றும் பார்கள் எதுவும் இல்லாத ஒரு நாடு. ஆனால் இன்று எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது. நாம் அனைவரும் நம் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கள். இதை பற்றி பேசுவதற்கே உண்மையில் மிகவும் வருத்தமாக உள்ளது. ஒரு பக்கம் காசா மக்கள் பசியாலும் பட்டினியாலும் வாடுகின்றார்கள். உண்ண உறக்கமின்றி அவதிப்படுகின்றார்கள். அல்லாஹுக்காக உயிர் தியாகம் செய்து ஷஹீதாகிக் கொண்டிருக்கிறார்கள். பூச்சி புழுக்களை போல் ஈவு இரக்கமின்றி நசுக்கப்படுகின்றார்கள். சுபஹானல்லாஹ். ஆனால் மறுபக்கம் சவுதி அரேபியா இசையும் கூத்தும் கும்மாளமும் என்று கொண்டாடுகின்றார்கள். ஆண் பெண் வித்தியாசங்கள் இன்றி பெண்கள் ஹிஜாப்பையும் அணிந்து கொண்டோ சுபஹானல்லாஹ் சொல்வதற்கே வாய் கூசுகின்றது. உறவுகளே, இவை யாவும் ஒரு கெட்ட கனவாக இருந்துவிடக் கூடாதா என்று மனம் எண்ணுகிறது. அல்லாஹு அக்பர். அல்லாஹு தாலாதான் அனைத்து ஹராம்களில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அல் குர்ஆன் அத்தியாயம் 5 வசனம் 2 கூறுகிறது, நன்மையிலும் பயபக்தியிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள், பாவத்திலும் பகைமையிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டாம், அல்லாஹுக்கே பயப்படுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன். சுபஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.